வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக கௌரி விஸ்வநாதன். வர்ணியா. முதலில் தலைப்புச் செய்திகள். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு நிறைவு. கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் இன்று அறிவிப்பு. மும்பை ரயில் நிலையத்தில் நடை மேம்பாலம் இடிந்து விபத்து. பலி எண்ணிக்கை 6ஆக உயர்வு. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு. சமூக வலைதளங்களில் வீடியோக்களை வெளியிட வேண்டாம் என சிபிசிஐடி அறிவுரை. திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட 3 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடத்தப்படுமா? உச்சநீதிமன்றத்தில் இன்று வழக்கு விசாரணை. திமுக கூட்டணி கட்சிகள் இடையே போட்டியிடும் தொகுதிகள் பங்கீடு சுமூகமாக நிறைவுற்ற நிலையில் எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பதை திமுக தலைவர் ஸ்டாலின் இன்று அறிவிக்க உள்ளார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரசுக்கு 10 தொகுதிகளும், விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிய கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகளும், மதிமுக, இந்திய ஜனநாயக கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய கட்சிகளுக்கும் தலா 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. திமுக 20 மக்களவை தொகுதிகளில் போட்டியிடுகிறது. கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் போட்டியிட விருப்பம் தெரிவித்த தொகுதிகள் தொடர்பாக கடந்த சில நாட்களாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு நிறைவடைந்த நிலையில் இன்று காலை 11 மணிக்கு தொகுதிகளின் விவரங்கள் அறிவிக்கப்பட உள்ளன. கூட்டணி கட்சி தலைவர்கள் முன்னிலையில் தொகுதிகளின் விவரங்களை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவிக்க உள்ளார். மும்பையில் சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம் அருகே நடை மேம்பாலம் இடிந்து விழுந்த விபத்தில் பலி எண்ணிக்கை 6ஆக அதிகரித்துள்ளது. மும்பையில் சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம் அருகே உள்ள நடை மேம்பாலம் நேற்றிரவு திடீரென இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் இடிபாடுகளில் ஏராளமானோர் சிக்கினர். இதனையடுத்து அப்பகுதிக்கு விரைந்த தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணிகளில் முனைப்புடன் ஈடுபட்டனர். விபத்தில் காயமுற்றவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர். விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில் சிகிச்சை பலனின்றி மேலும் 3 பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பலி எண்ணிக்கை 6ஆக அதிகரித்துள்ளது. 35 பேருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்திற்குள்ளான நடை மேம்பாலம் ரயில் நிலையத்தையும் ஆசாத் மைதான காவல் நிலையத்தையும் இணைக்கிறது. இந்த விபத்து குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று காலை நடை மேம்பாலத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் நேற்றிரவு இந்த விபத்து நேரிட்டதாக கூறப்படுகிறது. மும்பை ரயில் நிலைய நடை மேம்பால விபத்தில் பலியானோரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என மகாராஷ்டிரா அமைச்சர் தேவேந்திர ஃபட்னவிஸ் தெரிவித்துள்ளார். விபத்து நேரிட்ட பகுதியை பார்வையிட்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது விபத்து தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். நடை மேம்பாலத்தை ஆய்வு செய்து சரியாக உள்ளதாக சான்றளித்த பின்னர் இந்த விபத்து நேரிட்டதால் ஆய்வில் சந்தேகம் எழுந்துள்ளதாக அவர் கூறினார். மேலும் விபத்தில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாயும், காயமுற்றவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் இழப்பீடு தொகையாக வழங்கப்படும் என தேவேந்திர ஃபட்னவிஸ் தெரிவித்தார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக தகவல் தெரிந்தவர்கள் சிபிசிஐடி போலீசாருக்கு தெரிவிக்கலாம் என்றும் புகைப்படங்கள், வீடியோக்களை சமூக வலைதளங்களில் வெளியிட வேண்டாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சிபிசிஐடி தலைமை அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிசிஐடி போலீஸ் சூப்பரண்ட் நிஷா பார்த்திபன் விசாரித்து வருவதாகவும், இந்த வழக்கு தொடர்பான தகவல்கள் தெரிந்தவர்கள் கோவை அவினாசி சாலையில் செயல்படும் சிபிசிஐடி துணை போலீஸ் சூப்பரண்ட் அலுவலகத்தில் தெரிவிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கு தொடர்பான வீடியோ ஆதாரங்களோ புகைப்படங்களோ வைத்திருப்பவர்கள் கோவை துணை போலீஸ் சூப்பரண்ட் அலுவலகத்திற்கு நேரில் கொண்டு கொடுக்கலாம் என்றும், தகவல் கொடுப்பவர்கள் அல்லது புகைப்படங்கள், வீடியோ ஆதாரங்கள் கொடுப்பவர்களின் பெயர், விவரம் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் முக்கியத்துவம் கருதி பாதிக்கப்பட்டவர்களின் புகைப்படங்களையோ வீடியோ ஆதாரங்களையோ சமூக வலைதளங்களில் வெளியிட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார் எனவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம், அரவக்குறிச்சி ஆகிய 3 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தக்கோரி திமுக சார்பில் தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழக சட்டப்பேரவையில் 21 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் திருப்பரங்குன்றத்தில் ஒட்டப்பிடாரம், அரவக்குறிச்சி ஆகிய தொகுதிகள் குறித்து தேர்தல் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் அதனை தவிர்த்து மீதமுள்ள 18 தொகுதிகளுக்கும் மட்டுமே இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்தது.
இந்த நிலையில் 3 தொகுதிகள் தொடர்பாக திமுகவின் RS பாரதி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இதனையடுத்து 3 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்படுமா என்பது இன்றைய விசாரணையை அடுத்து தெரியவரும். இரட்டை இலை சின்னம் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கீடு செய்து தேர்தல் ஆணையம் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 23ஆம் தேதி உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து டிடிவி தினகரன் சார்பில் தில்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகள் GS சிஸ்தானி, சங்கீதா திங்ரா சேகல் ஆகியோர் அடங்கிய அமர்வு அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்பட்டதை உறுதி செய்து தீர்ப்பளித்தது. இதனைத் தொடர்ந்து டிடிவி தினகரன் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. தமிழக மருத்துவக் கல்லூரிகளில் அமலில் உள்ள 69% இடஒதுக்கீட்டுக்கு எதிரான மனு மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் 6 வாரத்திற்கு ஒத்திவைத்துள்ளது. தமிழக மருத்துவக் கல்லூரிகளில் அமலில் உள்ள 69% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை சில மாணவிகள் உச்சநீதிமன்றத்தில் தனித்தனியாக மனுக்கள் தாக்கல் செய்தனர். அதில் தமிழக அரசு கடைபிடிக்கும் இந்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்து ஏற்கனவே இருந்ததைப் போல 50% இடஒதுக்கீட்டை பின்பற்றி அதன் அடிப்படையில் மேலும் சில இடங்களை உருவாக்கி தகுதி அடிப்படையில் உரிய மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான விசாரணை நேற்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அருண் மிஸ்ரா, நவீன் சின்ஹா ஆகியோர் அமர்வில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விரிவான இறுதி விசாரணைக்காக வழக்கை 6 வாரங்களுக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடும் என முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து பேசிய அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடும் என கூறினார். மேலும் அதிமுக பாஜக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என தெரிவித்த நாராயணசாமி திமுக கூட்டணி 40 தொகுதிகளிலும் நிச்சயம் வெற்றி பெறும் என உறுதிபட தெரிவித்தார். தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் நிற்பது என்பது அவர்கள் முடிவு செய்திருந்தார்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையிடம் இது சம்பந்தமான விவரங்களை நாங்கள் பேசிய விவரங்களை தெரிவிப்போம். தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இணைந்து பாடுபடுவோம். எங்களுடைய கூட்டணி ஒரு பலமான கூட்டணி. பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளை பாதுகாக்க முயற்சி, தமிழக அரசு மீது ஈஸ்வரன் புகார். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளை பாதுகாக்க தமிழக அரசு முயற்சி செய்து வருவதாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூரில் முன்னாள் MLA கோவை செழியனின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய ஈஸ்வரன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு திட்ட அறிக்கை தயாரிக்க மட்டுமே டெண்டர் விடப்பட்டுள்ளதாகவும் தேர்தலுக்காக அடிக்கல் நாட்டும் நாடகம் நடத்தப்பட்டதாகவும் கூறினார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் அரசியல் தொடர்பில்லை என கூறும் கோவை SP பாண்டியராஜனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் ஈஸ்வரன் வலியுறுத்தினார். குற்றம் செய்தவனுக்கு அடைக்கலம் கொடுக்காதீர்கள். குற்றம் செய்தவனை கைது செய்வதற்கு தயக்கம் காட்டாதீர்கள். உடனடியாக சம்பந்தப்பட்டவர்கள் அத்தனை பேரையும் கைது செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீனவர்கள் கச்சத்தீவு திருவிழாவிற்கு செல்வதற்கு ஆயத்தமாகும் நிலையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆய்வு செய்தார். இந்த ஆண்டு கச்சத்தீவு திருவிழா மார்ச் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. இத்திருவிழாவில் கலந்து கொள்ள விசை படகுகளிலும் நாட்டு படகுகளிலும் 2450 பக்தர்கள் செல்ல இருக்கின்றனர். இந்நிலையில் மீன்பிடி துறைமுகத்தில் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஓம் பிரகாஷ் மீனா செய்தியாளர்களை சந்தித்த அவர்
பாதுகாப்பு தொடர்பாக 350 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அரசால் தடை செய்யப்பட்ட பொருட்களை பக்தர்கள் கொண்டு செல்லக்கூடாது என தெரிவித்தார். 350 போலீஸ் பர்சன்ஸ் இங்கே டிப்ளாய்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது போக கியூ பிரான்ச், இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட், கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் அவர் வேற பேப்பர்ஸ், டாக்குமெண்ட்ஸ், பொருள்ஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்காக இங்கே டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் பர்சன்ஸ்க்கும் எல்லா பர்சன்ஸ்க்கும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட எடுத்துகிட்டு வரணும். அதை பார்த்துட்டு அண்ட் இமிக்ரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் எல்லாத்தையும் அனுப்புவாங்க. மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலை முன்னிட்டு தருமபுரி மாவட்ட எல்லையான தொப்பூரில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தேர்தல் விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதால் தருமபுரி மாவட்டத்தில் காவல்துறையினர் 40 குழுக்களாக பிரிக்கப்பட்டு வாகன சோதனையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இடைத்தேர்தல் நடைபெறும் பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் மற்றும் தருமபுரிக்குள் வரும் வெளி மாவட்ட கார்களில் பறக்கும் படையினர் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தொப்பூர் சாலை வழியாக வாக்காளர்களுக்கு வழங்குவதற்கு இலவச பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறதா என சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் அன்னதானப்பட்டியில் தடை செய்யப்பட்ட கேரள லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்த 17 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 28,000 ரூபாயை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சேலம் அன்னதானப்பட்டி திருஞான நகர் என்ற பகுதியில் சதீஷ் என்பவர் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரிகளை விற்பனை செய்வதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் காவல்துறையினர் ஒரு வீட்டில் சோதனையில் தடை செய்யப்பட்ட கேரள லாட்டரி சீட்டுகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக சதீஷ், சரவணன், அறிவழகன், ராமமூர்த்தி உள்ளிட்ட 17 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 28,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. சிவகங்கை மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் தமிழ் இசை விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் திரளான கலைஞர்கள் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். சிவகங்கை மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் 20ஆம் ஆண்டு விழா வெகு விமர்சையாகவும் நடைபெற்றது. இதில் சிறப்பு மங்கள இசை, தேவார இன்னிசை, அரிய இசை கருவிகளை இசைக்கும் முறைகள், குரல் இசை, நாதஸ்வரம், தவில், வயலின், மிருதங்கம், பரதநாட்டியம் என பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. இப்போட்டிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த நிகழ்ச்சியில் தேவாரம், நாதஸ்வரம், பரதநாட்டியம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மாவட்ட அரசு இசைப்பள்ளி மாணவர்களும் ஜவஹர் சிறுவர் மன்ற மாணவர்களும் நடன நிகழ்ச்சி நடத்தினர். மேலும் வெளியில் இருந்து வந்த கலைஞர்களும் போன்ற பல கலைஞர்களும் நிகழ்ச்சி நடத்தினர். இந்நிகழ்ச்சியின் மூலமாக இசையின் மீது ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமாக ஏற்பட்டுள்ளது. இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். தஞ்சையில் கரும்பு தோட்டத்தில் கொத்தடிமையாக வேலை பார்த்த 23 பேர் மீட்கப்பட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் குறுங்குளத்தில் தனியாருக்கு சொந்தமான கரும்பு தோட்டத்தில் வேலை பார்க்க ஏஜென்ட் மூலம் கடலூரை சேர்ந்த 23 பேர் அழைத்து வரப்பட்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் அவர்களை அங்கிருந்து மீட்டனர். விசாரணைக்கு பின்னர் அவர்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் மற்றும் உச்சிப்புலி அருகே வாகன சோதனையின் போது 2,85,000 ரூபாயை ரொக்க பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் பறக்கும் படையினர் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேல சிறு கிராமத்தை சேர்ந்தவர்களிடமிருந்து முறையான ஆவணங்கள் இன்றி 1,40,40,000 ரூபாயும், உச்சிப்புலி அருகே நடைபெற்ற சோதனையில் 1,45,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காளையர்கோவில் அருள்மிகு வால்மேல் நடந்த அம்மன் கோவிலில் மாஸ் கலரி விழா மற்றும் எரிசோறு விழா வெகு விமர்சையுடன் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான எரிசோறு விழாவை ஒட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து அம்மனின் திருவீதி உலா நடைபெற்றது. நள்ளிரவு தொடங்கி பகல் 2 மணி வரை நடைபெற்ற எரிசோறு விழாவில் காளையார்கோவில் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர்.
ஈரோடு மக்களவை தொகுதி விரைவில் பொதுத் தேர்தலை எதிர்கொள்ள உள்ள நிலையில் பல்வேறு பிரச்சினைகள் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாமல் உள்ளன. ஈரோடு தொகுதியின் தற்போதைய நிலவரம் குறித்து இன்றைய வேந்தர் தொகுதி சுற்றில் காணலாம். ஈரோடு மாவட்டம் என்றாலே உலகிற்கே பகுத்தறிவுக்கு வழிகாட்டிய தந்தை பெரியார் பெயர்தான் நினைவுக்கு வரும். அவர் வாழ்ந்த பெருமைக்குரிய பூமி இது. இந்தியாவுக்கே தரமான மஞ்சளை விளைவித்து வழங்குவதும் இந்த பூமிதான். கைத்தறியில் நெய்யப்படும் வேட்டி, துண்டு, படுக்கை விரிப்புகள், போர்வைகள் உள்ளிட்ட துணி வகைகளுக்கும் பெயர் பெற்ற கைத்தறி நகரமாகவும் ஈரோடு திகழ்கிறது. நெல், கரும்பு, வாழை மற்றும் மஞ்சள் உள்ளிட்ட பணப்பயிர்களை பயிர் செய்யும் பெருமைமிகு விவசாய பூமியாகும் இது. ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த ஈரோடு மேற்கு, ஈரோடு கிழக்கு, மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிகளும், திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தாராபுரம் மற்றும் காங்கேயம் சட்டமன்ற தொகுதிகளும், நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த குமாரபாளையம் தொகுதியும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. ஈரோடு தொகுதியில் ஆண் வாக்காளர்கள் 7,13,000, பெண் வாக்காளர்கள் 7,27,414, மூன்றாம் பாலினத்தவர்கள் 104 என மொத்தம் 14,27,031 பேர் வாக்காளர்களாக உள்ளனர். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பு திருச்செங்கோடு மக்களவை தொகுதியாக இருந்தது. 1957ஆம் ஆண்டு சுயேட்சை வேட்பாளர் SK பேபி என்பவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். இதுவரை நடைபெற்ற தேர்தல்களில் திமுக 5 முறையும், அதிமுக 5 முறையும், காங்கிரஸ் 2 முறையும், சுயேட்சை 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளனர். கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தொகுதி தேர்தலில் அதிமுகவைச் சேர்ந்த வழக்கறிஞர் செல்லக்குமார் சின்னையன் 4,66,995 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட மதிமுக வேட்பாளர் கணேசமூர்த்தி 2,55,432 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். திமுக வேட்பாளரான பவித்திரவள்ளி 2,17,260 வாக்குகள் மட்டும் பெற்றார். ஈரோடு மக்களவை தொகுதியில் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் ஏராளமாக உள்ளன. அவற்றில் ஒரு சிலவற்றை காணலாம். பல ஆண்டுகளாக நாங்கள் பல வழியில் சாயப்பட்டறை எல்லாம் பிரச்சனையாக இருக்கிறதுனால ஆலை வேணும்ன்ட்டு பல முறை மத்திய மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி எங்கள் எம்பி கிட்ட கூட மனு கொடுத்துருந்தோம். இந்த சம்மந்தமாக கொடுத்துருந்தோம். ஆனால் எது வரைக்கும் இந்த ஒரு இந்த வர்த்தகத்துக்குரிய மேம்பாட்டுக்காக இந்த சாயக்கழிவு ஆலையை அவங்க இதுவரைக்கும் நிறுவல. மாநில அரசு எங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினருடைய நிதியில் கட்டப்பட்ட எந்த கழிவறைகளும் சீரமைக்கப்பட்டு அது முறையாக பயன்படுத்தப்படுவதில்லை. அப்படியே அந்த கழிவறை கட்டினா அங்கே தண்ணி இருக்காது, மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய இடமா இல்லை. அந்த மாதிரி எல்லாமே அதே அளவில் தான் இருக்குது. இன்றைக்கி ஈரோடு நகரில் எங்கே பார்த்தாலும் குப்பையாக தான் கிடக்குது. குப்பையை எடுக்கிறதும் இல்லை, குப்பைக்கு வரியும் வசூல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் குப்பை முழுசாக எடுக்கப்படுறதில்ல. அதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தித்து நம்ம குறையை சொல்லலான்னு பார்த்தா நாடாளுமன்ற உறுப்பினரே யாருன்னு தெரியாத அளவுக்கு தான் இன்றைக்கி இந்த தொகுதியை பொறுத்தவரை இருந்துகிட்டு இருக்குது. இணைந்த ஜவுளி வணிக வளாகம் ஒன்று நபார்டினுடைய உதவியுடனும் ஒருங்கிணைந்த காய்கறி கனி வளாகம் ஒன்று அமைக்கின்றோம் என்று சொல்லி அதுவும் 4 தேதி வரை நிறைவேற்றப்படாமலும் இருக்கின்றது. வேளாண்மையிலும் தொழிலும் சரிசமமாக உள்ள ஈரோடு மாவட்டத்திலே உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாத காரணத்தினால் தொழில்கள் வளர்ச்சி இல்லாமல் இன்றைக்கு பல தொழில்கள் முடங்குகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டுவிட்டதால் எதிர்வருகின்ற தேர்தலில் நிற்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உண்மையிலேயே ஈரோடு மாவட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த உள்கட்டமைப்பு வசதிகளை உடனடியாக செய்து தர வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றோம். ஈரோடு பாராளுமன்ற தொகுதியிலேங்க மொடக்குறிச்சி எம்எல்ஏ தொகுதி, இதில் 80% விவசாயி தான். விவசாயிக்கு தேவையான இடுபொருட்கள் விலை ஏறி போச்சுங்க. ஒன்று, அதை குறைக்கணும். ரெண்டாவது, விவசாய உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை விவசாய வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்து மூலிமா அவங்க பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு கட்டுப்படியான ரேட் கொடுக்கணுங்க. காங்கேயம் எந்த விதமான வளர்ச்சி இல்லைங்க. இந்த 10 வருஷமாக இருந்தது அப்படியே தான் இருக்குது. முன்னேற்றங்கிறதுக்கே காங்கேயத்தில் இல்லை. பொதுவான ஒரு நிகழ்ச்சி எதுவுமே ஒரு சாலையோ அல்லது பாத்ரூம் இந்த லெட்டினோ சாக்கடை கிளீனோ பஸ் ஸ்டாண்டு கொடுக்குற ஒரு இது எதுவும் கிடையாதுங்க. அப்படியே தான் இருக்குது. வேந்தர் தொகுதி சுற்று செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து செய்தியாளர் ராஜேந்திரன். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடர். இலங்கை அணியில் சுரங்கா சேர்ப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடருக்கான இலங்கை அணியில் சுரங்கா லக்மல், வாண்டர்சே ஆகியோர் சேர்க்கப்பட்டுள்ளனர். இலங்கை தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையான 5வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டிகளில் கேப்டவுனில் நாளை நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து 3 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் வரும் 19ஆம் தேதி தொடங்குகிறது. இதனிடையே ஒருநாள் போட்டியில் இலங்கை அணியின் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளதால் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 20 ஓவர் போட்டித் தொடரில் விளையாட உள்ள இலங்கை அணியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி வேகப்பந்து வீச்சாளர் சுரங்கா லக்மல் மற்றும் வாண்டர்சே ஆகியோர் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு நிறைவு. கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் இன்று அறிவிப்பு. மும்பை ரயில் நிலையத்தில் நடைமேம்பாலம் இடிந்து விபத்து. பலி எண்ணிக்கை 6ஆக உயர்வு. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு. சமூக வலைதளங்களில் வீடியோக்களை வெளியிட வேண்டாம் என சிபிசிஐடி அறிவுரை. திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட 3 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடத்தப்படுமா? உச்சநீதிமன்றத்தில் இன்று வழக்கு விசாரணை. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் பகல் 1 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.